பிரியா அலெக்ஸ் சேனல் பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன். இதில் நம்ம டெய்லி ஃப்ரிட்ஜ் கழுவும் போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் என்னென்ன மாதிரி மெத்தடில் நம்ம கழுவலாம் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஆகிடுச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃப்யூச்சரில் அதை எப்படி கட்டி வராமல் நம்ம பாதுகாக்கிறது எல்லாமே பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு 18 வருஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விட வயசு ஜாஸ்தி இந்த ஃப்ரிட்ஜுக்கு. ஏன்னா இது எங்கள் அப்பா வாங்கின ஃப்ரிட்ஜு. ரொம்ப வருஷமாக நல்ல கண்டிஷனில் ஓட்டிகிட்ருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து இந்த ஃப்ரிட்ஜ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப நாள் வெளியில் போயிருந்தோம். ஸோ ஒரு 1 மந்த்தாக ஒரு 1.5 மந்த்தாக இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் நான் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் நம்ம டே டு டே சராசரி வாழ்க்கையில் ஒரு ஃபேமிலியில் இருக்க ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குமோ நான் அப்படி தான் காட்டுறேன். ஈவன் கொஞ்சம் ஒர்க்கிங் உமன் இல்லைனா வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களால க்ளீன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. எதுவுமே நான் எடுக்கலை. வீடியோக்காக எந்த பொருளுமே மாற்றாமல் நான் அப்படியே காட்டியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீசரோட டோர் ரொம்ப நாள் முன்னாடி உடஞ்சிட்டனால ஸோ அது ரொம்ப ஐஸ் கட்டியிருக்கு. ஸோ அது நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் ஐஸை வந்து உடச்சி எடுக்காதீங்க. ஸோ ஐஸ் உருகிறதுக்கு அது டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மீன்வைல் இந்த சைடில் இருக்க ஒரு பொருளாக எடுத்து எல்லா ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். தென் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், சைட் ட்ராக் எல்லாத்துலேயுமே வந்து பஞ்சாமிர்தம் டப்பா சாஸ் பேக்கெட், கெச்சப் பேக்கெட்டு சுண்ணாம்பு, டேப்லெட்ஸ், மருந்து இஞ்சி பூண்டு பேக்கெட் அந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கவருமே வந்து நம்ம ஓரமாக வந்து எடுத்து எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை நான் மார்னிங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே வேகமாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுனா ஒரு 1 ஹவர் ஆகட்டும். ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பொறுமையாக எல்லாம் இந்த பொருளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ் கட்டி இருந்ததுன்னா காத்தாலேயே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டி உருகிறதுக்காக விடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி அந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியிருக்கனால அந்த கூலிங் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், இது வந்து ரேக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம பாத்திரம் எடுத்துகிட்ட பிறகு எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழுவாமல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா பொருளும் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு தான் காட்ட போகிறேன். இதில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. சைடில் பார்த்தா ரொம்ப தூசி தும்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஏரியாவை வந்து தொட போகிறது கிடையாது. அது கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போயோ வச்ச கிண்ணம்லாம் பாருங்கள் எப்படி மாட்டியிருக்குன்னு. ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அதுவாக உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீசர் ஏரியாவில் எதுவுமே தொடாதீங்க. சில பேர் ஐஸ் கட்டி உடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக இந்த சைடு இருக்கிற ரேக்கும் அந்த சைடு இருக்கிற ரேக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் எடுக்கிறேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின வினிகர். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அது பேக்கிங் சோடா அது வந்து கிண்ணம். ஸோ வினிகர் கொஞ்சம் எடுத்து பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வினிகர் பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் இது பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு வினிகர் பேக்கிங் சோடா ஒத்துக்கலைன்னா அது போடாதீங்க. விம் லிக்விட், இதோட விம் லிக்விட் இல்லைன்னா வந்து நம்ம சாமான் தேய்க்கிற அந்த சோப்போட கூட அந்த வாட்டர் கூட நீங்கள் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்த மெத்தட் தான். ஸோ அதனால இந்த சைடில் இந்த ரேக்கில் படிஞ்சிருக்க கரை எல்லாமே ஈஸியாக வந்துடும். ரொம்ப நாளாக நாங்கள் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும், ஃப்ரிட்ஜு வந்து எவ்வளோ பழசுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அங்கங்கே துரும்பு பிடிச்சிருக்கும், வேரில் விட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த அழுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே படிஞ்ச அழுக்கு.
இதை போடுறனால 100% இதுவாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. பட் ஆனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70-80% எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது பழையதுன்ற ரேக்குன்றனால இப்போ நம்ம ஒரு ஒரு ரேக்காக கழட்டி கீழே வச்சுக்குவோம், சைடில் வச்சுக்குவோம். ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற டைமில் நம்ம மீன்வைல் அதையுமே தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த ரேக்லலாம் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு, எவ்வளோ கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கழுவி வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து சாமான் தேய்க்கிற சோப்பாலேயே அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். மேக் ஷூர் நீங்கள் வந்து அந்த ஒரு மாதிரி அழுக்கு போகிறதுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாமல் நார்மல் சாஃப்ட் ஸ்க்ரப்பர்லேயே நீங்கள் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கழட்ட போகிறோம். இந்த ஒரு ஒரு ரேக்காக கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எந்த பீசஸுமே மிஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படி கழுவினீங்கன்னா அப்படியே நீங்கள் திருப்பி இந்த பக்கெட்டில் போட்டு அழகாக இதில் ஃபிட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டோம். இப்போ நான் சேர்த்து வச்ச அந்த லிக்விடால் இப்போ நம்ம அதை ஃபுல்லாக தேய்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு லைட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து தேய்ங்க, அப்போ தான் சீக்கிரமாக போகும். எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள். இது என்னென்ன கரையோ, ஐ மீன் மேபி சாஸோட கரையாக இருக்கலாம், இஞ்சி பூண்டு கரையாக இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம என்னென்ன பொருட்கள் வைப்போம்னு தெரியும். அந்த பொருளால் நிறைய தூசி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி தேய்ங்க. சம்டைம்ஸ் உங்களால் இந்த ஸ்க்ரப்பரால் தேய்க்க முடியல, ஒரு சில நூக் அண்ட் கார்னரில் தேய்க்க முடியலன்னா நீங்கள் வந்து நம்ம பல் விளக்குற ப்ரஷ் கூட ஒன்று புதுசாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இந்த லிக்விட் தொட்டு நீங்கள் ஓரத்துலலாம் தேய்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ நூக் அண்ட் கார்னர்ஸ் கிடையாது. அதனால் நான் இந்த ஸ்க்ரப்பர்லேயே நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா சைடும் தேய்ச்சிக்கிறேன். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு அழுக்கு இருக்குது. ஸோ அழுக்கில் நம்ம நல்லா தேய்ச்சிட்ருக்கோம். பட் ஆனால் பார்க்குறதுக்கு இது அழுக்கு போகாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு 80% அழுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஸோ எல்லா ஓரத்துலேயும் நீங்கள் நல்லா சக்தி கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் தேய்ச்சேன். ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து நான் தேய்ச்சேன். அண்ட் செகண்ட் டைம் வந்து திருப்பி கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு நான் இந்த நார்மல் ஸ்க்ரப்பர்லேயே மறுபடியும் ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அண்ட் இங்கே பாருங்கள், அந்த சைடை விட இந்த போர்ஷன் தான் நமக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜுன்றனால ரொம்ப விரிசல்லாம் விட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்தும் தேய்க்காதீங்க. ஃப்ரிட்ஜுனால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த போர்ஷனில் வந்து நம்மளால் புதுசு மாதிரி காட்ட முடியாது. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யாரும் வந்து என்ன ஃப்ரிட்ஜை இவ்வளோ நாள் தேய்க்காமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோக்காக ரொம்ப நாள் தேய்க்காமல் விட்டு உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்டை வந்து காட்டணுன்றதுக்காக நான் இப்படி வச்சுருந்தேன். இல்லைனா நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுவோம். இது மோர் தென் 1 மந்த் மேலே ஆகிடுச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி. ஸோ அதனால தான் இந்த நிலமை. நடுவில் நாங்கள் கொஞ்சம் ஊருக்கும் போயிட்டு வந்தனால அந்த க்ளீன் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் இப்போ மெல்ல மெல்ல தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகுது பாருங்கள். ஸோ இங்கேயும் நல்லா உங்களோட ஸ்ட்ரென்த் கொடுத்து அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் மேலே இருக்க ட்ரே அண்டு இந்த லிக்விட் வர இடம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் போட்டு தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ படிஞ்சிருக்க அழுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசு போல் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை தேய்ச்சிட்ருக்க டைமில் மேலே இருக்க ஐஸும் உருகும். பட் ஆனால் ஐஸ் வந்து நீங்களாக உடச்சி எடுக்காதீங்க. அதுவாக உருகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது உருகிட்டதுக்கப்புறமா மேலே இருக்க போர்ஷன் தேய்க்கலாம். அண்ட் இப்போ நான் 2 வாட்டி தேய்ச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா தண்ணி போட்டு துடைக்கிறேன். தண்ணியுமே வந்து ஒரு 2-3 வாட்டி துடைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 வாட்டி துடைச்சிருக்கேன். பட் ஆனால் வீடியோவில் அதிகமாக வருன்றதுக்காக உங்களுக்கு நான் ஒரு வாட்டி துடைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் மேலே இருக்க ரெட் கலர் பார்த்திங்கன்னா அது வந்து நெயில் பாலிஷோட கரை. அது வந்து தண்ணியில் போகாது. அதனால தான் அது மட்டும் உங்களுக்கு போகாமல் அப்படியே இருக்குது. ஆனால் மற்ற கரைலாம் பாருங்கள், துடைக்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. ஸோ முன்னாடி நம்ம அவ்வளோ அழுக்காக பார்த்த இடமா அதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ சுத்தமாக தண்ணி நம்ம சோப்பு தூள் அந்த இதுவெல்லாம் போட்டு தேய்ச்சி ஐ மீன் நம்ம விம் லிக்விட் அண்ட் அந்த
வினிகர் அண்ட் பேக்கிங் சோடாலாம் போட்டு தேய்ச்சனால ஒரு 2, 3 வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எல்லா ஓரத்துலேயும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் அது போட்டிங்களோ அந்த ஓரத்துலலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த சைட் பார்ட்டிகல்ஸ்லலாம் நல்லா அழுக்கு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலலாம் சுத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ துடைக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுது அதோட ரிசல்ட்டு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் பக்காவா. பாருங்கள் எவ்வளோ நல்லா அதுக்கான ரிசல்ட் வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போட்டு அந்த சைட்லையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து நான் பொறுமையாக துடைக்கிறேன் ஒரு ஒரு பார்ட்டிஷனாக. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னே தெரியாது. நம்ம தேய்ச்சா தொடச்சா மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து எங்கன்னா முடுக்கில் கூட அழுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 மந்த் கழித்து தான் திருப்பி துடைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் சுத்தமாக பளபளன்னு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா பார்த்து ட்ரை பண்ணது எல்லாமே யூடியூப்பில் தான் பார்த்து ட்ரை பண்ணேன். அண்ட் அதோடு நான் எஃபெக்டிவாக வந்து உங்கள்கிட்ட விம் லிக்விட் இருந்தால் விம் லிக்விட் சேர்த்துக்கலாம். சப்போஸ் விம் லிக்விட் இல்லைன்னா நம்ம வீட்டில் சாமான் தேய்க்கிற எதுவுமே கலந்து அந்த சோப்பையுமே கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் எடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக தொடச்சிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கடைசியாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ரேக்கை ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணுறேன். அண்டு வீடியோவில் நான் சைடில் இருந்து ஃபிட் பண்ணனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் நான் மேலே கீழே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் கரெக்டாக லாஸ்ட்டில் எண்ட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ அது பார்த்திங்கனாவே தெரியும். நான் அப்போ வந்து கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கேன் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி ஃப்ரீசருக்கான ஒரு டிப்ஸுமே நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதையும் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். இப்போ ரேக் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரீசருக்கான இதுனா ஐஸ் படிதனால ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்தால் அதை ஃப்ரீசர் சைஸ்க்கு மடித்து உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் கட்டி சேர சேர இந்த காட்டன் கிளாத் மேலே தான் வந்து அந்த ஐஸ் கட்டி சேரும். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் காட்டன் கிளாத்தை இழுத்து அந்த ஐஸை வந்து உதிர்த்துட்டு திருப்பி நீங்கள் இந்த காட்டன் கிளாத்தை செட் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் இது எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. கம்ப்ளீட்டாக முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான கம்ப்ளீட் ரிசல்ட் பாருங்கள். வெளியிலையுமே இந்த கோலின் போட்டு பார்த்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.